இந்த மில்கி மிஸ்ட் தயிரா இருக்கட்டும், பன்னீரா இருக்கட்டும், இது என்னது ஐஸ்கிரீமா, இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே பக்கத்து வீட்டுல இருக்கு, எதிர்த்த வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு கேட்கற ஒரு ப்ராடக்ட் தான் மாறிடுச்சு. ஆனா நம்ம எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லயும் இந்த ப்ராடக்ட் இருக்குங்கிறதுக்காக உங்க போர்ட்போலியோல இந்த கம்பெனியோட ஸ்டாக் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னதான் இந்த கம்பெனியோட ஓனர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல தமிழ் ஃபேமிலியில பிறந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாலும் இவங்க கிட்ட அவங்களுடைய கம்பெனி சைஸோட 4 மடங்கு பெரிய கடன் இருக்கு. லிட்டரலி ஒரு டெப்ட் பாம்பா இந்த கம்பெனி இருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க பெருசா பிராண்டிங்லாம் பண்ணி ஃபிளாஷியான கம்பெனிலாம் கிடையாது. சாதாரணமா எல்லா வீட்லயும் இருந்து சொல்லி சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத்ல இருந்து வளர்ந்த ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன, இதோட ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் என்ன, இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் வேல்யூஷன்லாம் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இந்த கம்பெனியோட ஐபிஓல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் பார்க்க போறோம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். இந்த கம்பெனியோட ஸ்டார்டிங் ஹிஸ்டரி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் ஒரு ஏழை விவசாய வீட்டுல பிறக்கிறாரு. விவசாயம் சொன்னா இந்த பயிர் விவசாயம் இல்ல, கேட்டல் ஃபார்மிங் சொல்லுவாங்க. பேசிக்கா ஆடு மாடை வளர்த்து அதுல இருந்து வரக்கூடிய பாலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு. சோ சாதாரணமா ஒரு பால் வியாபாரியில இருந்து எப்படி இவ்வளவு பெரிய மில்க் பிராண்டா இந்த கம்பெனி மாறினாங்கிறது ஒரு பெரிய ஃபேசினேட்டிங்கான ஸ்டோரியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்க அப்பா இந்த பிசினஸ் மூடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாரு. ஏன்னா அதிகமான லாஸ்ல இருந்தாங்க. ஏன் லாஸ்ல இருந்தாங்க? பாலுங்கிறது ரொம்ப சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். ஸோ அந்த பொருளை நீங்க கரெக்டான நேரத்துக்குள்ள வியாபாரம் பண்ணி முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லாஸ் வரும். மேல இந்த பொருளை நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ உங்க கிராமத்துல நீங்க பால் உற்பத்தி பண்றீங்கன்னா அதை எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போய் விற்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான காசு நீங்க பண்ணுவீங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஊர்ல இந்த பாலை நீங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அடிக்கிற வெயில்ல பால் சீக்கிரமா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ ஸ்கேலபிலிட்டி இந்த பிசினஸ்ல ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. மூணாவது மார்ஜின், அதாவது ரேட்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பால் பிசினஸுக்கு இன்னும் பெரிய லெவல் பிசினஸ் ஆகும்போது ஒண்ணுமே கஷ்டமா இருக்கும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாலுங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை. ஸோ கம்மியான விலைக்கு மக்களுக்கு கிடைச்சாதான் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு விழுங்குறதுனால எல்லா கவர்மெண்ட்டும் கம்மியான விலைக்கு தான் இந்த எம்ஆர்பி பிரைஸை செட் பண்ணி வைப்பாங்க. நீங்க அப்படி செட் பண்ணதாலும் இப்ப ஆவின் பால் 24 ரூபாய் கிடைக்குது. ஸோ நீங்க என்னதான் ஒரு நல்ல பசும்பால் வித்தாலும் ஒரு 30-35 ரூபாய்க்கு மேல அந்த பாலை விற்க முடியாது. ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் கன்சியூமர் கிட்ட இந்த ரேட்டுக்கு மேல உங்களால போக முடியாதுங்கிற ஆர்டிஃபிஷியல் நம்பரை செட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல நீங்க அந்த பால் வியாபாரி பண்றவங்கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த ரேட்டுக்கு மேலதான் நீங்க வாங்கணும். ஏன்னா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, பால் வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பேசுவாங்கிறப்ப கவர்மெண்ட் ரெண்டு பக்கமும் ஸ்குவீஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை மார்ஜினே ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ சதீஷ்குமார்ங்கிற இவரு அவருடைய ஸ்கூல் விட்டு டிராப் அவுட் ஆகிறாரு. இந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ணி அதை பெட்டரா ஆக்கணும் அப்படிங்கிற ஐடியால. இந்த பிசினஸ்குள்ள வரும்போது அவர் நோட்டீஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டைரக்டா பாலா வித்தாதான் இந்த எல்லா பிரச்சனையுமே. இதுக்கு மேலே நான் 3 பிரச்சனை சொன்னல அது எல்லாமே. அதுக்கு பதிலாக அந்த பாலை ப்ராசஸ் பண்ணி ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டா நம்ம விற்கணும் அப்படின்னா அது நம்ம பிசினஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா என்ன? இப்போ 1 கிலோ அரிசி 50 ரூபான்னு வச்சுப்போம். அதே அரிசியை மாவா அரிசி இட்லி மாவா வித்தீங்கன்னா 60-70 ரூபாய் வரைக்கும் வெறும் 700 ml நீங்க விற்கலாம். அந்த மாவை இன்னும் இட்லியாவே பண்ணி வித்தீங்க அப்படின்னா ஒரு இட்லியே 10 ரூபாய்க்கு விற்கலாம். 2 ஏசியும் சேரும் போட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு இட்லி 30 ரூபாய் வரைக்கும் நீங்க விற்கலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணி வேற ஒரு ப்ராடக்டா மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான மார்ஜின்ஸை நீங்க ஏர்ன் பண்ணலாங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ சேம் திங் கோஸ் டு பால். பாலை தயிராவும் பன்னீராவும் வித்து அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டை வைக்கலாங்கிறது தான் இவங்களுடைய பிசினஸ் மாடலாவே அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ பால்னு வந்துச்சுன்னா அதை தயிராவோ பன்னீராவோ மாற்றி விற்கும் போது மார்ஜின் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் அது சீக்கிரமா கெட்டு போகாத ப்ராடக்டாகவும் இது மூலமா ப்ராசஸ்ல மாத்திடலாங்கிறப்ப அது டபுள் அட்வான்டேஜா இவருக்கு பெறுது. ஸோ இதுவே முதல் ப்ராப்ளமையும் தேர்ட் ப்ராப்ளமையும் சேர்த்துருச்சு. 2வது ப்ராப்ளமா இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் இவர் எப்படி தாண்டி வராருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது வெயில் தானே கெட்டு போகுது பால். அதுக்கு பதிலாக நம்ம அதை கோல்டு கண்டெய்னர்ஸ்ல கொண்டு போகலாம், அதாவது ஃப்ரீசர் மாதிரி வச்சு ஒரு லாரிலேயே அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு இவங்க வராங்க. ஆனா இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? இப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிற இந்த பால் ஃப்ரீசர்ல போகுது, திருப்பி வரும்போது காலியா வரணும். அங்க உங்களுக்கு லாஸ் அதிகமா வரும். இதை தடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் லாஜிஸ்டிக்ஸ்ல மத்த பொருட்களை எடுத்துட்டு வர பயன்படுத்துறாரு. பேசிக்கா இங்க தமிழ்நாட்டுல இருந்து பாலோ தயிரோ ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போகுது அப்படின்னா அங்கேருந்து திருப்பி வரும்போது ஆப்பிள்ஸ் அதே ட்ரக்குள்ள போட்டு எடுத்துட்டு வரதுனால அந்த இடத்துல ஒரு காஸ்ட் இவங்க சம்பாதிக்கிறாங்க. இதை வச்சு இவங்க லாஜிஸ்டிக்ஸோட செலவை குறைக்கிறாங்க. ஸோ 3 ப்ராப்ளமையும் சரி பண்ணியாச்சு. ஸ்லோவா இவரோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாரு. சீஸ் பன்னீர்ல இருந்து இப்ப சாக்லேட் வரைக்கும் போயிட்டாரு. கேப்பில்லா அப்படிங்கிற பேர்ல தனியா ஒரு சாக்லேட் பிராண்டே அவங்க லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க? டெட் எல்லாமே கடன் வாங்கி தான். அதுதான் இந்த கம்பெனியோட பெரிய பிரச்சனையே. இவங்க என்னதான் பெரிய லார்ஜஸ்ட் கோல்டு சப்ளை செயின் சிஸ்டம் வச்சிருந்தாலும் இவங்க ஒரே ஒரு ஃபேக்டரி தான் வச்சிருக்காங்க. எஸ், இந்த ஒரு ஃபேக்டரி பெருந்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு, ஈரோடு கிட்ட. இந்த ஒரு இடத்துல இருந்து தான் மொத்த இந்தியாவுக்குமே இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவங்களுடைய இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம், இவங்களுடைய எக்ஸ்போசர் ஃபுல்லா சவுத் இந்தியாவில தான் இருக்கு, நார்த் இந்தியாவில பெருசா கிடையாது. ஆனா அந்த ஒரே ஒரு பிளான் தான். அந்த ஃபேக்டரி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த ஃபேக்டரியில ஒரு எர்த்குவேக் வந்துருச்சுனாலோ இல்ல ஏதாவது ஃபயர் ஆகி அந்த ஃபேக்டரியில ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாலோ ஆப்வியஸா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க, அதை சரி பண்ணிடுவாங்க. ஆனா அதை சரி பண்ற வரைக்கும் அந்த மீன் டைம் இருக்கும்ல, அப்ப இவங்களால எந்த ப்ரொடக்ஷனுமே பண்ண முடியாது. அந்த டைம்ல உங்களால இன்கமே சம்பாதிக்க முடியாது. ஆனா கடன் வாங்கினது நீங்க திருப்பி கட்டி தான் ஆகணும்.
ஆகணும். ஸோ அந்த நேரத்தில் இந்த கம்பெனிக்கு பெரிய ரிஸ்காகவே போய் அமையலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியில் ஓடக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே ஒரே ஃபேக்டரியில் இருக்குங்கிறதுனால நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கு. அந்த அசட்ஸுக்குமே நல்ல விஷயம் கிடையாது. அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராப்ளம் பிரான்ச்சைசி. இவங்க கிட்ட டைரக்ட் சப்ளை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் இவங்களுடைய ஸ்டோர்ஸ் வந்து பிரான்ச்சைஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால டைரக்டா கஸ்டமரை மீட் பண்ணி அவங்களுடைய நீட்ஸை புரிஞ்சுக்க முடியாது. பிரான்ச்சைஸ் மூலமா போகும்போது ப்ராஃபிட்ஸ்ல ஒரு பங்கு இந்த பிரான்ச்சைஸ்க்குமே போயிடுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தோடையும் பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறது தான். வியூவர்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, யூடியூபே சொல்லுது. ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி எல்லா ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உடனே வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ தட் மற்றவங்க இந்த வீடியோ போய் சேரட்டும். இவங்க கடன் வாங்கிட்டாங்கிறதுக்காக மொத்தமா இவங்க தப்பும் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியே இப்படிதான் இருக்கு. இது ஒரு கேபிட்டல் ஹெவி இண்டஸ்ட்ரி. ஸ்டில் இவ்வளோ டீட்டெயில் அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் அதுக்கு ஒரு ரீசனுமே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா கடன் வாங்கியிருந்தாலும் இந்த ப்ரமோட்டர் ஒரு தங்கமான மனுஷன் தான் சொல்லணும். இவரும் இந்த மாதிரி பால் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தாருங்கிறதுனாலயோ என்னமோ இவர்கிட்ட இருக்கிற எல்லா ஃபார்மிங் டைஸ்மே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாடு வளர்க்குறவங்களுடைய கஷ்டம் என்ன, பிரச்சனை இல்லைங்கிறதுலாம் இவர் டைரக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாவே ஹெல்ப் பண்ணாரு. முக்கியமான ஒரு மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோல்சேல் பிரைஸ்க்கு டைரக்டா இந்த மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் எல்லாம் கொடுக்கறது. இப்போ இதனால என்ன ஆச்சு, அந்த கேட்டல் ஃபார்மர்ஸ் எல்லாமே கம்மியான விலைக்கு இந்த வைக்கோலை வாங்கிப்பாங்க. ரீட்டைல் பிரைஸோட ஹோல்சேல் பிரைஸ் கம்மியா இருக்கும். இதை 0% மார்ஜினுக்கு வாங்கின காசுக்கே கொடுத்தாரு. ஸோ அப்போ இதனால இந்த மில்கி மிஸ்ட் பிசினஸ்க்கு பெருசாக எந்த யூஸும் கிடையாது. ஆனா இந்த மாடு வளர்க்குறாங்கல்ல அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இவங்க மேல ட்ரஸ்ட் அதிகமா பில்ட் ஆகுது. அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்டா அந்த பசங்களை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி வச்சிருக்காங்க. மேல மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கான வெட்டினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்வு பண்றதுக்கு இவங்களே டைரக்டா ஹெல்ப் பண்றாங்க. இது எல்லாமே கேட்டல் ஃபார்மர்ஸ் கிட்ட இவங்க மேல ஒரு நல்ல மதிப்பு எடுத்துட்டு வருது. இவங்க இன்னும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேங்க் கூட டைரக்டா டைப் பண்ணி இந்த ஃபார்மர்ஸ்க்கு லோன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இல்ல, வெளியில ரீட்டைல் ஸ்டோர்ஸ்க்குமே இதே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க நிறைய கடையில பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து மில்கி மிஸ்ட்னு எழுதி இருக்கும் பாத்துருக்கீங்களா? அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஆக்சுவலா மில்கி மிஸ்டோடது தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கடையில வந்து இந்த மில்கி மிஸ்டோட ப்ராடக்ட்ஸ் விற்க முடியல. இப்ப பால் சம்பந்தமான ப்ராடக்ட்னா சீக்கிரமே கெட்டு போயிரும்ல. அதனால அவங்கள்ட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியல அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜை வாங்கி டைரக்டா இந்த ரீட்டைல் ஸ்டோர்ல வச்சிருக்காங்க. இப்போ இந்த மில்கி மிஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல அவங்க கொக்கோ கோலா கூட வாங்கி விற்கிறான் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்களுடைய ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காகவே ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜை வாடகைக்கு கொடுத்திருந்தாலும் இல்ல கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா வச்சுக்க கொடுத்திருந்தாலும் இது இந்த கம்பெனிக்கு பெருசா பெனிஃபிட் பண்ண போகுது. இவங்க பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் கிடையாது, ஆனா மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்கே ஹெல்ப் ஆகும். அந்த ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது மூலமா அந்த ஃபார்மர்ஸ் பாலை எப்பவுமே இந்த கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இந்த ரீட்டைல் ஷாப்ஸ் ஹெல்ப் பண்றது மூலமா இந்த மில்கி மிஸ்டோட ப்ராடக்ட்டை ஈஸியா வைப்பாங்க. பிராண்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் அந்த சின்ன கடைகளுக்குமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஒரு ஃப்ரிட்ஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே சேர்ந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ணி பிசினஸ் வளர்க்கறதுல இவர் ரொம்பவே பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு. இப்போ இந்த கம்பெனியோட ரியல் பெயின் வந்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அண்ட் வேல்யூவேஷன் தான். ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னாலும் முக்கியமான பிரச்சனை கடன் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. வர ரெவன்யூ எல்லாமே ப்ராஃபிட் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை கடன் கட்டுறதுலேயே செலவு பண்ண வேண்டியதா போயிருது. 2000 கோடிக்கு வரக்கூடிய ஐபிஓட 4 மடங்கு அதிகமாக கடன் வச்சிருக்காங்கிறது இந்த கம்பெனிக்கு பெரிய பிரச்சனையா தான் நான் ஒண்ணுமே பாக்குறேன். வேல்யூவேஷன் என்னங்கிறது இந்த வீடியோ எடுக்கிற இந்த நேரத்தில் எனக்கு தெரியாது. எனக்கு வந்துருச்சு அப்படின்னா பின்ட் கமெண்ட்ல கொடுத்து தான் செக் பண்ணி பாருங்க. பட் 30 to 35க்கு மேல வந்துச்சு அப்படின்னா மோஸ்டா அப்படிதான் வரும். வந்துச்சு அப்படின்னா வேல்யூவான ஸ்டாக்கா நமக்கு இருக்காது. வேல்யூவான ஸ்டாக் இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா லிஸ்டிங் கெயின்ஸ் இந்த ஸ்டாக்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிராண்ட் நேம் ரொம்பவே பெருசு. நார்த் இந்தியாவில பெருசா எக்ஸ்போசர் வரல. அங்கேயும் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாவே அமையலாங்கிறப்ப இது இவங்களுக்கு ஒரு ஆடட் பாயிண்டா இருக்கும். ஸோ லிஸ்டிங் பாப்புக்காக நான் கூட இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அதை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணுங்கிறது இந்த கம்பெனியோட டெட் குறைச்சா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த மில்கி மிஸ்ட் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எந்த ஐபிஓ பத்தி பேசணும் அப்படிங்கறது நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பத்தி ஒரு வீடியோ சீக்கிரமே போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல சொன்னல கவர்மெண்ட்னால இந்த கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. கவர்மெண்ட் ஸ்டாக்ஸை ஏன் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்கவே மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லி செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் உங்களுக்கு சொல்றேன். விக்னேஷ்.